Hey guys, welcome to Singuji Tamil. ஒரு கேட்டிருந்தாரு அண்ணா பிட்சாட் பத்தி போடுங்கண்ணா, பிட்சாட் பத்தி வேணும்னா அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ பிட்சாட் பத்தி இப்போ ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கேன். எலிஜிபிலிட்டி, எப்போ எக்ஸாம் நடக்கும், எத்தனை எக்ஸாம் நடக்கும், என்ன சிலபஸ் எல்லாம் கிளியராக கொண்டு வந்திருக்கேன், இல்லாமல் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபுல்லாக பாருங்க இந்த வீடியோவை. ஸோ பார்ப்போம். பிட்சாட் ஒரே மாதிரி தான், ஜெய் மீன்ஸ் மாதிரி தான், என்ன டிஃப்ரென்ஸும் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட் தான். நெக்ஸ்ட் பிட்சாட் 3 இருக்கு, பிரானி கேம்பஸ், கோவா கேம்பஸ், ஹைதராபாத் கேம்பஸ். இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கெமிக்கல், மெக்கானிக்கல், சிவில் எல்லாம் ஒரே மாதிரி தான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சிவில் இல்லை கோவா கேம்பஸில். நெக்ஸ்ட் ஹைதராபாத் கேம்பஸில் எல்லாமே இருக்குது, எல்லாம் சேம் தான். ஸோ நெக்ஸ்ட் இப்போ வரும்போது எலிஜிபிலிட்டி பார்ப்போம். 10+2 சேம் தான். 12th எக்ஸாமினேஷன் அதான் சிபிஎஸ்சி அதை ஸ்டேட் போர்டில் முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் அட்மிஷன் பிஃபார்ம்னா அது தனி கிரைட்டீரியா என்னன்னா PCM ஆல்சோ அப்ளை ஃபார் தி ஃபார்மசி ப்ரோக்ராம். பயாலஜி எடுத்திருக்கணும் பிஃபார்ம் படிக்கணும்னா, இதுனா மேத்தமெட்டிக்ஸ் எடுத்திருக்கணும் ஃபார் எக்ஸப்ட் பிஃபார்ம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா மினிமம் 75% மார்க்ஸ் எடுத்திருக்கணும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ். ஏன்னா இல்லைன்னா எப்படி மேத்தமெட்டிக்ஸ் பிட்சாட்ல, இப்போ பயாலஜி பிட்சாட்ல எடுத்திருந்தீங்கன்னா 75% ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எடுத்திருக்கணும். இன்னொன்று என்னன்னா 60% மார்க்ஸ் இன் ஈச் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எடுத்திருக்கணும் ஆர் பயாலஜி சப்ஜெக்ட். இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ போன வருஷம் ஒருத்தர் ட்ராப் எடுத்திருப்பாரு 2023ல, அடுத்த வருஷம் படிக்கிறேன்ட்டு. இப்போ வந்துட்டு ஜெய் மீன்ஸ் போயிடுச்சுன்னா இப்போ பிட்சாட் கூட அவர் அப்ளை பண்ணி பிட்சாட்ல பாஸ் பண்ணா கூட பிட்சாட் கூட போகலாம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டினா 2023 ஸ்டூடெண்ட்ஸ் கூட அப்ளிகபிள். இந்த வருஷம் 12th அப்ளிகபிள், போன வருஷம் 12th பாஸ் பண்ண கூட அப்ளிகபிள். ஸோ பிட்சாட்னு 2 வருஷம் எழுதலாம், ஜெய் மீன்ஸ் மாதிரி 2 வருஷம் எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ பார்ப்போம் details of BitChat. A candidate may appear a maximum 2 times in BitChat 2024. The examination will be organized in 2 sets of dates. BitChat session is J means Marida. Okay. The candidate can choose a center, date, slot on the VAT Marida. Next, the candidate may appear twice, even at the time of the first application. J means Marida. நீங்க ஒரே ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் போடும்போது 2 எக்ஸாம் அப்ளிகேஷன் அது மாதிரி கூட போட்டுக்கலாம், ஆர்எல்ஸ் தனித்தனியாக கூட போட்டுக்கலாம். 2 சேர்த்து போட்டிங்கன்னா கொஞ்சம் காசு கம்மியாகும், தனித்தனியாக போட்டிங்கன்னா காசு அதிகமாகும். நான் கூட பார்த்துருக்கேன், ஒரு எக்ஸாமில் 2 எக்ஸாம் சேர்த்து போட்டிங்கன்னா 5,000 தான், ஒரு எக்ஸாம் தனியாக போட்டிங்கன்னா 3,500. ஸோ அப்போ 2 தனித்தனியாக போட்டிங்கன்னா 7,000, 2,000 கம்மி பண்ணலாம். ஸோ அப்படி கூட யோசிச்சு பாருங்க. நீங்கள் பிட்சாட் தான் போகணுன்னா ஒரே இதில் 5,000 முடிச்சிருங்க, இப்போ நான் சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தடவை கூட இதெல்லாம் 2 தடவை கூட இதெல்லாம் அது உங்கள் விஷயம் தான். நெக்ஸ்ட் தி கேண்டிடேட் ஆல்சோ சூஸ் டு அப்பியர் செகண்ட் டைம் ஆஃப்டர் தி ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ், எல்லாமே ஒன்று தான். நெக்ஸ்ட் those who do not apply appearance session one can also apply. Okay, the application window will be reopened immediately at the session time. Okay, the candidate who chooses to appear twice may have to pay a sum of 5,400 mail. 2 தடவை 5,400 நான் சொன்ன மாதிரி காசு ஏற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன் போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு. இப்போ ஒரு தடவை மட்டும் அப்ளை பண்றீங்கன்னா 3,400, ஒரே தடவை 2 தடவை அப்ளை பண்றீங்கன்னா 5,400. போ எவ்வளோ காசு கம்மியாக பாருங்க. ஸோ யோசிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் if candidates who are separately appear second time, additional payment of 2,000. அதான் சொன்ன மாதிரி 5,400 3,400 2,000 அதிகம் டக்கு முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் டெஸ்ட் ஃபார்மேட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ் ஆர் பயாலஜி நீங்கள் எடுக்கிறத பொறுத்து தான். நீங்கள் பயாலஜி எடுக்கிறீங்கன்னா பிஃபார்ம் போகலாம், மேத்தமெட்டிக்ஸ் எடுக்கிறீங்கன்னா சிவில், கெமிக்கல், இன்ஜினியரிங் கோர்ஸ் போகலாம். ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்ப்போம், அது பண்ணி பார்ப்போம். ஆல் கொஸ்டின்ஸ் ஆர் அப்ஜெக்டிவ் டைப், ஜே மீன்ஸ் மாதிரி தான். ஈச் கொஸ்டின் வித் அ சாய்ஸ் ஆஃப் 4 ஆன்சர்ஸ் அண்ட் ஒன்லி 1 பீயிங் கரெக்ட். 3 மார்க்ஸ் அண்ட் -1. அங்கே +4 -1, இங்கே +3 -1. ஸோ பார்த்துக்கோங்க, நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பிசிக்ஸ் 30 கொஸ்டின், கெமிஸ்ட்ரி 30 கொஸ்டின், இங்கிலீஷ் 10, லாஜிக்கல் ரீசனிங் 20, மேத்தமெட்டிக்ஸ் பயாலஜி 40. 130 மார்க்கு, 130 கொஸ்டின், ஒரு கொஸ்டின் 3 மார்க்கு, நெகட்டிவ் மார்க்கிங் -1. ஸோ பார்த்துக்கோங்க. 3 ஹவர் தான் எக்ஸாமு, 180 minutes, 3 hours தான் எக்ஸாம் எழுதுவீங்க. ஸோ பார்த்துக்கோங்க, நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு, பார்த்து எழுதிக்கோங்க. ஸோ இங்கிலீஷ் தான் எக்ஸாம் எழுதுவீங்க. சிலபஸ் நான் காட்டுறேன், என்சிஆர்டி இங்கே கொடுத்துருப்பாங்க, சிலபஸ் உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட் பிட்சாட் ஸ்கோர் ரிப்போர்ட். After the completion, the computer will announce the result to the candidate in terms of number of total correct answers and non-answers with the score. After completion of the test, the candidate will log out the test only after entering the scored marks in the test window. The candidate cannot log out without entering the correct scored marks in the test window.
The activity confirms that the student has checked is a login. Okay. The candidate can also check is a score report. Okay, website the next day. ஸோ இப்போ நீங்கள் இதில் என்ன ஒன்றுனா எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக உங்களுக்கு கிடச்சிரும், மார்க்கே கிடச்சிரும். நீங்கள் சப்மிட் கொடுப்பீங்க, உங்களுக்கு ஆன்சர் உங்களுக்கு மார்க்கே கிடச்சிரும். ஏதோ டக்கு டக்குன்னு ஸ்கோர் பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்துடும் கட் ஆஃப் உங்களுக்கு முன்னாடி பார்த்து வச்சு போனீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிடும். ஓகே, நம்ம சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா, ஸோ உங்களுக்கு டேரெக்டாக தெரிஞ்சிடும். சப்மிட் கொடுக்குறீங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஆன்சர் இல்லை, ரிசல்ட்டே கிடச்சிருச்சு. ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் மெரிட் லிஸ்ட்டு கேன் அப்போ இந்த ஃபர்ஸ்ட் செஷன் eligibility for okay required marks, okay other eligibility next all candidates who apply in the first and second session or both sessions are interested in admission eligibility, okay, and preferences to different degree, okay plan, okay. So from 1st June to 20th June admission decisions will be announced on 3rd July. So 3rd July க்கு முன்னாடி உங்களுக்கு ரெண்டு எக்ஸாம் முடிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அட்மிஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு எலிஜிபிளா இருந்தீங்கன்னா 1st June to 20th June குள்ள நடக்கும் எல்லாமே. The merit position of such eligible candidates, those who appear in BidChat and who submit the application form with prescribed 12th marks will be prepared on the basis of the scores. Score ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் அதெல்லாம் ஓகே. நெக்ஸ்ட் டெஸ்ட் அண்ட் டெஸ்ட் பார்ப்போம். டெஸ்ட் அண்ட் டெஸ்ட் இத்தனை சென்டர் இருக்கு, டோட்டலா 63 சென்டர் இருக்கு. அகர்த்தலாக ஆல் ஓவர் இந்தியா, சென்னை, கோயம்புத்தூர்ல கூட இருக்கு. ஸோ புவனேஸ்வரில் கூட இருக்கு. நீங்கள் என்ன வேணா பண்ணிக்கலாம். திருப்பதி, நொய்டா, நிறைய இருக்கு. ஸோ ஓகே, இது டென்டேட்டிவ்னு கொடுத்துருக்காங்க, இன்னும் நிறைய வரும். ஸோ செக் பண்ணிக்கோங்க. சென்டர்ஸ் வித் இன் இந்தியா, the candidates who will be asked to give 3 preferences and will be allotted 1. Okay, if the candidate chooses Dubai as a center, he or she will not ask for any other center preference and will be allotted Dubai center only as he. Okay, நீங்க அதர் தென் இந்தியா, அவுட் சைட் இந்தியா இருந்தீங்கன்னா துபாய், அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு. சரி ஓகே, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்ப்போம். அப்ளிகேஷன் முன்னாடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, 14th January ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 11th April முடிஞ்சிருக்கு அப்ளிகேஷன். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்துட்டு ரிவிஷன் 15 to 9 நடந்திருக்கு. டெஸ்ட் சென்டர் அலாட்மெண்ட் ஃபர்ஸ்ட் மே கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட்ஸ் டு ரிசர்வ் டெஸ்ட் டேட் வந்துட்டு 6th to 10th May நடந்திருக்கு. கேண்டிடேட்ஸ் டு டவுன்லோட் ஹால் டிக்கெட்ஸ் 15th May முடிச்சிருக்காங்க. ஆன்லைன் டெஸ்ட் செஷன் 19 to 24. ஸோ நாளைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு 18th May, நாளைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது ஆன்லைன் டெஸ்ட் செஷன் 1. ஃபர்ஸ்ட் செஷன் பண்ணால் 19 to 24. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, அப்ளை பண்ணலன்னா சரி பரவாயில்ல, எதுவும் கிடையாது. நீங்கள் செஷன் 2 அப்ளை பண்ணலாம். செஷன் 2 அப்ளிகேஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் வெண்டியோ டு அப்ளை ஃபார் BidChat 2025 செஷன் 2 ஒன்லி. ஏன்னா 22nd May ஸ்டார்ட் ஆகுது, 10th May முடியுது. ஸோ அந்த டேட்ஸ்குள்ள நீங்க அப்ளிகேஷன் பண்ணிருங்க, BidChat நீங்க அப்ளை பண்ணணும்னா. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் 11th 12th கிடைக்கும் நீங்க பண்ணதுக்கு அப்புறமா. நெக்ஸ்ட் டெஸ்ட் சென்டர் 13th June வரும். நெக்ஸ்ட் டெஸ்ட் டேட் அண்ட் ஸ்லாட் நீங்க ரிசர்வ் பண்றது 15 to 17. ஹால் டிக்கெட்ஸ் 19th June. ஆன்லைன் டெஸ்ட் 22nd. 1 month கேப் இருக்கு நீங்க அப்ளிகேஷன் போட்டதுக்கு அப்புறமா. 22nd ஸ்டார்ட் ஆகுது, 22nd எக்ஸாம். 22nd May ஸ்டார்ட், 22nd June எக்ஸாம் ஸ்டார்ட். ஸோ நாளையிலேருந்து ஃபர்ஸ்ட் செஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நாளைக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்த பசங்க அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. எக்ஸாம் சிம்பிள் ஃபார்முலா பேஸ் மட்டும்தான். 130 கொஸ்டின்ஸ் ரொம்ப அதிகம். நீங்கள் வந்துட்டு 3 hourல முடிக்கணும்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும் எல்லாமே. ஸோ பார்த்துக்கோங்க. ரொம்ப ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணிட்டு வாங்க. பொறுமையாக நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது, நல்லா பண்ணுங்க. செகண்ட் செஷன் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ பார்ப்போம். நெக்ஸ்ட் apply for admission with 12th marks and preferences of programs. Application for admission. So பாத்தீங்கன்னா 1st June to 20th June editing of marks and preferences application form. அதான் 39th to 30 June நடக்குது. Next admit list and waiting list announcement 3rd July. Deadline for accepting the offer. Payment fee 8th July குள்ள பண்ணி முடிக்கணும். அதான் நான் சொன்ன மாதிரி 3rd July எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க. எப்போ முடியுது? 26th June முடியுது. சரி ஓகே. Deadline for candidates who wish to withdraw their admission. Suppose உங்களுக்கு ஜோசால வேற சீட் கிடைச்சிருச்சுன்னா இது நீங்க வித்ரா பண்ணிக்கலாம். அது எப்ப நடக்குதுன்னா 13th to 16. நெக்ஸ்ட் announcement of admission assignment after iteration 3. ஓகே, iteration கொஞ்சம் கொஞ்சமா ஒன்னு iteration 1 iteration 3 நடக்குது. கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா
கடைசியில் கிளாஸ் ஒர்க் பிகின்ஸ் அட் தி ரெஸ்பெக்டிவ் கேம்பஸ் 2nd August கிளாஸ் கமென்ஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் செமஸ்டர் பிகின்ஸ் 1st August. ஸோ பார்த்துக்கோங்க, கரெக்டாக கொடுத்துருப்பாங்க, படிச்சுக்கோங்க எல்லாமே. அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் அட்மிஷன் அசைன்மெண்ட் ஆஃப்டர் ஐட்டேஷன் 4 and 6 அண்ட் சப்சிக்வெண்ட் டெட்லைன். அதான் ஜோசா மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட், ஃபிஃப்த் ரவுண்ட், 6th ரவுண்ட், சிசாப் அந்த மாதிரி இதுவும் 6 ஐட்ரேஷன்ஸ் இருக்கு. ஸோ எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா 6th ஐட்ரேஷன் வர பசங்க அதுக்கு முன்னாடி காலேஜ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, நிறைய மார்க் வாங்க ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா தான், மேனேஜ் கோட்டாவில் இந்த காலேஜ் வர முடியாது. ஸோ நல்லா மார்க் வாங்கிக்கோங்க, லிமிடெட் சீட்ஸ் தான். ஸோ ஹவு டு அப்ளை பார்த்தீங்கன்னா இந்த லிங்குக்குள்ளே போயிட்டு பார்த்துக்கோங்க. காசு நான் சொன்ன மாதிரி 5,400 ஒரே பேமெண்ட்டு, 2 டெஸ்ட். இப்போ எதுவும் பண்ண முடியாது, அப்ளை பண்ணுறீங்க பண்ணியிருக்கலாம், இல்லைனா செகண்ட் செமெண்ட் அப்ளை பண்ணுறீங்க 3,400 கட்டணும். ஸோ செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அவங்க ப்ரொசீஜர்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ துபாயாக இருந்தீங்கன்னா இவ்வளோ கட்டணும், 7,000 9,000 கட்டணும். ஸோ நம்ம இந்தியன் கேட்டஸ் மட்டும் பார்ப்போம். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு போர்டு கோச் சிபிஎஸ்சி இருக்கும். சரி, அதான் ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் சிபிஎஸ்சி. ஸோ நெக்ஸ்ட்டு இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்காலர்ஷிப்க்கு வரும். டாப் 1% ஸ்டூடெண்ட்ஸ் 100% டோட்டல் டியூஷன் ஃபீ ஃப்ரீ. ஸோ நீங்கள் எப்படி படித்து செம்மையாக படிச்சீங்கன்னா ஃபுல் ஃப்ரீ. நெக்ஸ்ட் டாப் செகண்ட் 2% ஸ்டூடெண்ட்ஸ்னா 40% ஃப்ரீ. நெக்ஸ்ட் அந்த ஓன் மெரிட் கம் நீட் அவார்ட் ஸ்கீம், அது தனி இன்கம். டாப் 3% 80%, 6% 40%, 25%, 15%. ஸோ நீங்கள் மார்க் வாங்குறத பொறுத்து தான் இருக்கு. நல்லா படிங்க, நல்லா மார்க் வாங்குங்க. இது ப்ரைவேட் காலேஜ் தான், கொஞ்சம் காசு அதிகமாக தான் இருக்கும். நல்லா படிச்சீங்கன்னா காசு கம்மி, அப்படி யோசிச்சு போங்க. நெக்ஸ்ட் ஸ்லாட்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்லாட் 9 AM to 12 PM, ஜேமிஎஸ் 2 to 5, இதெல்லாம் சேம் தான். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நார்மல் தான். நெக்ஸ்ட் பார்ப்போம், சிலபஸ் வருவோம். ஃபிசிக்ஸ் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட், கைனடிக்ஸ், நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன், இம்பல்ஸ் மொமெண்டம், ஒர்க் எனர்ஜி, ரொட்டேஷனல் மோஷன், கிராவிடேஷன், ஆசோலேஷன், எல்லாமே 11th and 12th என்சிஆர்டி போர்ஷன் மட்டும் தான். ஃபிசிக்ஸ் சிம்பிள் தான். ஸோ எதுவுமே கிடையாது, ஈஸியாக மார்க் வாங்கலாம். கெமிஸ்ட்ரினா சும்மா ஃபார்முலா பேஸ்ட், டைரக்ட் ஃப்ரம் என்சிஆர்டி தான், கவலையே வேணாம். நல்லா படிச்சுட்டு போனீங்கன்னா ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். பி பிளாக், டி பிளாக், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, நீங்கள் வீடியோஸ் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கனாலே ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். சிலபஸ் கிளியராக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் இங்கிலீஷ் கிராமர், ஒகாபுலரி, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், காம்போசிஷன், லாஜிக்கல் ரீசனிங்கில் வேர்பல் ரீசனிங் இருக்குது. நெக்ஸ்ட் நான் வேர்பல் ரீசனிங் இருக்குது. மேத்தமெட்டிக்ஸ் வரும், அல்ஜீப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, கால்குலஸ், இன்டெகிரல்ஸ், எல்லாமே செய்யணும். ப்ராபபிலிட்டி, வெக்டார்ஸ், 3D ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்கல் ரீசனிங், மேத்தமெட்டிக் மாடலிங், லீனியர் ப்ரோக்ராமிங். நெக்ஸ்ட் பயாலஜி செக் பண்ணிக்கோங்க, பொறுமையாக செக் பண்ணிக்கோங்க. டைவர்சிட்டி இன் லிவிங் வேர்ல்ட், செல், ஜெனடிக்ஸ் அண்ட் எவல்யூஷன், ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன், அனிமல்ஸ், பிளான்ஸ் வந்து இதை கொடுத்துருக்காங்க. ரீப்ரொடக்ஷன், டெவலப்மெண்ட், ஹியூமன்ஸ், சைக்காலஜி, என்விரான்மெண்ட். ஸோ எல்லாமே சேம் தான், அவ்வளோதான். இந்த ப்ரௌசர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த லிங்க்குள்ளே போனாலே சேமாக ஈஸியாக தான் இருக்கும். அவங்க கேட்க உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ், ஃபீஸ் டீட்டெயில்ஸ், எல்லாமே டாக்குமெண்ட்ஸ், 12 டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணால் போதும் தான், சிம்பிள் தான். ஸோ ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு எழுதுகிற பசங்க நல்லா படிங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் வேணும்னா கேளுங்க, கண்டிப்பாக இந்த மாதிரி நான் ஃபுல்லாக போடுறேன், கிளியராக போடுறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, கமெண்ட்ஸை கேளுங்க, நான் கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த வீடியோ வரும். ஜெய் அட்வான்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருங்க. ஆல் தி பெஸ்ட், ஈஸியாக மார்க் வாங்கலாம்.